எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுற 5 டிப்ஸை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் எந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாப் 5 எக்ஸாம் டிப்ஸ். ஸ்டெப் 1, பவர் ஆஃப் லாஸ்ட் மினிட் நோட்ஸ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற டெஃபினிஷன், கான்செப்ட், ஃபார்முலா இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையிலையும் ஒரு டைம் இல்லை 2 டைம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் நல்லா எழுதுவீங்க. இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை நல்லா கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 2, கெட் அப் இயர்லி. காலையில் சீக்கிரம் எழுந்து படிச்சிங்க அப்படின்னா நிறைய டைம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரம் எந்திரிக்க பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, ஃபிக்ஸ் யுவர் ஸ்டடி ஃப்ரெண்ட். எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் படித்ததை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் டவுட் கேட்குறதுக்கும் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் செலக்டிவாக ஒரு ஸ்டடி பார்ட்னரை வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் படித்ததை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது இல்லை மாறி மாறி ஒரு சாப்டர்லேருந்து கொஷின் கேட்கும் போதும் உங்களுக்கு மறக்காது. உங்கள் ஸ்டடி செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இதனால் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எக்ஸாம் போர்ஷனை கவர் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 4, அவாய்டு சோஷியல் மீடியா. எக்ஸாம் டைம்லையாவது சோஷியல் மீடியா சைடு போகாதீங்க. உங்களுடைய செல்ஃபோனுக்கு நோ சொல்லிவிடுங்க. எக்ஸாம் ரிலேஷன் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுனால உங்கள் ஐஸு டயர்டாகாமல் இருக்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்மளால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். காலையில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால் உங்கள் பிரெயின் டயர்டாகவும் ஆகிடும், படிக்கவும் ஆர்வம் இருக்காது. அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வாட்டரை நிறையா குடிக்கணும். அப்போ தான் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தும். அதனால் நல்லா மெமரியிலையும் நல்லா இருக்கும். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் பிரைட்டாகவும் இருக்கும். நீங்கள் எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்ஸில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல் தட் யூ ஆர்.